வணக்கம் நண்பர்களே. பிழைப்புக்காக எல்லா ஜீவராசிகளுமே ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கால நேரம் அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில கால நேரங்கள் நமக்கு வாரி கொடுக்கும், சில கால நேரங்கள் நம்ம காலை வாரி விடவும் செய்யும். ஆனால் சில கால நேரங்கள் கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து இரையை பிடிக்கணும். அப்படி சில ராசிகள் இன்னும் சில வருஷங்களுக்கு இந்த கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து ஜீவனம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக போய்கிட்டே இருக்குது. அது ஒரு திருப்தியே இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க. தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை அடையணும் அல்லது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜாலியர்னா முளச இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது, அதை தீர்த்தா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக போய்கிட்டே தான் இருக்குது. ஒன்று சால்வ் பண்ணவும் இன்னொன்று ஆரம்பிக்கவுமாவே இப்படியே உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துட்ருக்கு. எதுவும் வேண்டாம் சாமி ஆளை விடுங்க அப்படின்னு நிம்மதியாக போய் உட்கார நேரத்தில் தான் திடீர்னு புதுசாக ஏதோ ஒன்று வந்து சில வேலைலாம் காமிச்சு திரும்பவும் அவங்கள வேலையில் இழுத்துட்டு போய் விட்டுடும். இவங்களும் ஆஹா புதுசாக என்னமோ கிடைச்சி இதை பிடிச்சி நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு உள்ளே வருவாங்க. ஆனால் திரும்பவும் பழைய பஞ்சாங்கமே திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. இப்படியே இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதனால் அவங்களுடைய நிம்மதி பெரும் அளவில் கெடுது. குறிப்பாக இந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் உண்மையை சொல்லணும்னா விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு மற்ற பிரச்சனைகள்லாம் எந்த அளவுக்கும் பெரிய பிரச்சனையாக இல்லை. அப்படியே மற்ற விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட அதை ரொம்ப அசால்ட்டாக சமாளிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த கெரியர் ரிலேட்டடாக பிரச்சனை வந்தால் மட்டும் அவங்களால என்ன செய்யறது அப்படின்னு புரியாமல் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுடைய கெரியரெல்லாம் பார்த்தீங்கன்னா காணல் நீர் மாதிரி தான். என்னமோ இருக்குன்னு போகிறாங்க, கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. பட் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹோப் என்னென்னா அடுத்தது இந்த குரு மாறக்கூடிய விஷயம்தான். இல்லை இது வந்து விருச்சிகத்துக்கு இது ஒரு ஃபேவரான அமைப்பு தான். குறிப்பாக இந்த திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் அப்படிங்கிறதா இந்த குரு மாறின பிறகு விருச்சிகத்துக்கு ரொம்ப ஃபேவராகவே வேலை செய்யும். இந்த 3 வருஷ டைம் பீரியடில் இடையில வரக்கூடிய இந்த 1 வருஷ காலத்தை கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்புகள் பெரிய அளவுலேயே உங்களுக்கு வரும். இந்த குரு மாறக்கூடிய அந்த டைமை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை அமைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப கிடைக்காது. ஸோ நிறைய விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்களால் அலைச்சலால் ரொம்பவுமே சோர்ந்து போயிருப்பீங்க. பட் இப்போ இது உங்களுக்கான அலர்ட் ஆகக்கூடிய டைம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.